வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு சூப்பராக சுவையாக பருப்பு கறி செய்திருக்கிறேன். அதை எப்படி செய்திருக்கேன்ன்றதை பார்ப்போம் வாங்க. நான் எப்படி செய்திருக்கிறேன்னு சொன்னால், பருப்பு 200 கிராம் எடுத்து கழுவி எடுத்திருக்கிறேன். சுத்தமாக கழுவி எடுத்திருக்கிறேன். அதில் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, தக்காளி பழம், மஞ்சத்தூள் கொஞ்சம், தண்ணி இதெல்லாம் சேர்த்து நாங்கள் வேக வைக்க வேணும். பருப்பு கறி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பருப்பு கறின்ற எல்லாருக்குமே ஃபேவரிட் தான். எல்லா சாப்பாட்டோடையுமே நாங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு கறி தான் பருப்பு கறி. இடியப்பம், புட்டு, ரொட்டி, சோறு என்ன வேண்டாலும் எல்லாத்தோடையும் நாங்கள் வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கறி தான். பாருங்கள், இப்போ பருப்பு வெந்துட்டுது நல்லா. நான் கிழங்கும் சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளைகளும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்படி பருப்பு கறி செய்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையும் நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்லா வெந்துட்டு நான் தேங்காய் பால், கட்டிப்பால் தான் நான் ஊற்றுறேன். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். கறியும் நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கு பிறகு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கட்டாயம் பருப்பு கறியை நாங்கள் தாளித்து ஊற்றினா தான் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நான் 2-3 சின்ன கருவாடு சேர்த்துருக்கேன். இல்லாட்ட மாசி சேர்க்கலாம், நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு. சின்ன சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம், 2-3 துண்டு தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விடணும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு லேசாக பொரிஞ்ச பிறகு நாங்கள் அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், பருப்பு கறிக்கு சீரகத்தூள் போடணும். அப்போ தான் இன்னும் டேஸ்டாக இருக்கும். லேசான காரத்துக்கு கொஞ்சம் நான் வெட்டுத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பொரிய விடணும். தாளிச்சு ஊற்றினா தான் பருப்பு கறி டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பருப்பு கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பிடிச்சவங்க இப்படி ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எத்தனை கறி சமைச்சாலும் பருப்பு கறி போல் எதுவுமே வராது. எங்களோட வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவும் நல்லா இருக்குது. நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்லா கட்டியாக இருக்குது. பருப்பு கறி செய்தாச்சு.